அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். 400 வருஷத்துக்கு முன்னாடி தோன்ற கிராமம் இது. இந்த கிராமத்தில் முதல்ல வெள்ளைக்காரன் வந்து கொடைக்கானலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து தங்கினாங்க. அதனால தான் வெள்ளையகிரினே பேரே வந்தது. பலாப்பழம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உள்ள சவுண்டுங்காட்டியே நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். பேர்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வெள்ளைக்கவியோட ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன் பிட்வீன் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம். உங்களை நான் ஸ்டோனேஜ் பீரியடுக்கே கூட்டு போறேன். தட் மீன்ஸ் கற்காலத்துக்கே கூட்டிட்டு போறேன். ஜும்பாரே ஜும்பக ஜும்பா ஜும்பாரே ஜும்பாரே ஜும்பக ஜும்பா ஜும்பா. அப்படியே கொஞ்சம் தூரம் இறங்கி வந்தால் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு தாங்க மவுண்டன் வியூ. இந்த இடம் பாருங்க, மிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகி எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதே இடத்துக்கு நம்ம வெள்ளைக்காய் போயிட்டு ரிட்டர்ன் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தப்போ மிஸ்டெல்லாம் கிளியர் ஆகி மவுண்டன் வியூ பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ எண்டில் அந்த கிளியராக தெரிகிற மவுண்டன் வியூவோட வீடியோ கிளிப்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவக்காடோ ஜூஸ் குடிச்சிட்டு மவுண்டன் வியூ பார்த்தாச்சு. அதோ தெரியுது பாரு, அதான் நம்ம மேப்ல பார்த்தடா. பார்த்தாச்சுல்ல, சரி வாங்க போலாம். அப்புறம் என்னங்க, அப்படியே நம்ம ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணோம். அப்போது இன்பிட்வீனில் பார்த்தது தாங்க இந்த வாட்டர் ஃப்ளோ. அந்த இடத்துல அந்த சவுண்டு கேட்குறதுக்கு செம்ம ஃபீல். நீங்களும் அதை கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க கேட்டிங்களா, அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நேச்சர், அந்த வியூ அண்ட் சவுண்ட் செம்ம ஃபீலுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, ஃபீல் பண்ண தான். எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம். விடை பெறும் நேரம் வரும்போதும் சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம். பரவசம், இந்த பரவசம் எந்நாளும் நெஞ்சில் தீராமல் எங்கே வாழுமே. அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. நம்ம நெக்ஸ்ட் பார்த்த இடம் தான் அங்கே டால்ஃபின் நோஸ். பின்னாடி பாருங்கள் வீடியோவில் அங்கே தனியாக நின்று ஒரு பாறை, தனியாக இருக்க பாறை மேலே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டாங்களா, அதாங்க டால்ஃபின் நோஸ். ஸோ அப்புறம் என்னங்க, நாங்களும் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. பார்க்குறதுக்கு அது சின்னதாக தனியாக தெரியுது, ஆனால் தனியாக நின்றுட்டுருக்கு பாருங்கள். ஸோ அங்கே போய் அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது வந்து செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. இங்கே மிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கனால அந்த டெப்த் ஆழம் எங்களுக்கு தெரியலை, அதனால் பெருசாக எங்களுக்கு தெரியலை. அப்படி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எக்கோ பாயிண்ட்டுக்கு. சொன்னால் புரியாது, ஃபீல் பண்ண மறக்காது, அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த குளிருக்கு, அந்த ட்ரெக்கிங், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஃபீலுங்க. அப்படியே நீங்கள் இறங்கி வந்தால் நம்ம பார்க்க தான் இருந்தாங்க எக்கோ பாயிண்ட். நீங்களும் வந்து பார்க்குறீங்களா? ஸோ அந்த சைடில் நின்று தான் எல்லோரும் இது சொல்லிட்டுருந்தாங்க. இங்கே என்னென்னா ஃபுல் மவுண்டன்ஸ், ஃபுல் இதாக தெரியும். ஸோ நம்ம அங்கே நின்று கற்றுனோன்னா ஏதாச்சும் சொன்னோன்னா அது திரும்ப எக்கோ அடிக்கும். பட் நாங்கள் அன்றைக்கி போனப்போ நிறைய க்ரௌடும் இருந்துச்சு. ஸோ நாங்களும் சொல்லி பார்த்தோம், பட் எதுவும் கேட்கல. ஸோ அந்த மாதிரி தான் எல்லோரும் கேட்டுருந்தாங்க. பட் நின்று ஃபோட்டோ எடுத்து அந்த வியூ இங்கே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நீங்களே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் ஸ்னாப்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெள்ளைக்கவி ட்ரெக்கிங் ஜர்னியை கண்டினியூ பண்ணோம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நேற்று போனவங்களாம் மேலே ஏறி வராங்க. ஸோ நம்ம இனிமேல் தான் கீழே இறங்கி போய் அந்த ஜேர்னி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெள்ளைக்கவி போகிற இடத்த வரைக்கும் இந்த 3 ஸ்பாட்டு தாங்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன்: மவுண்டன் வியூ, டால்ஃபின் நோஸ் அண்ட் எக்கோ பாயிண்ட். இதுக்கடுத்து நம்ம அப்படியே இந்த போகிற ரோட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நம்ம ட்ரக் பண்ணி தான் போகணும். வேறு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக இருக்கும்.
ரூட்டெல்லாம் சேஃபாக தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி அழகாக பார்த்துட்டே போகலாம். நம்ம லேடிஸ் கூட வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேம்பிங் ஆர்கனைசர்கிட்ட சொல்லி நம்ம கூட நம்மளை கூட்டிகிட்டு போக மேலே ஆள் வந்துட்டாங்க. ஸோ அவன் தாங்க இந்த தாத்தாக்கு வயசு 72 நம்ப முடியுதா? ஆமாங்க, இவருக்கு 72 வயசு. ஆனாலும் ஈஸியாக ஏறி வந்துட்டு போயிட்டுருக்காரு. இன்னும் கிतना किलोमीटर भैया? 2 கிலோமீட்டர் தாங்க நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஆனால் போகிற ரூட்டெல்லாம் ஒவ்வொரு பாதை ஒவ்வொரு மாதிரி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், வியூஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. செம்ம ஸ்பாட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். 2 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கேயா. இன்னும் கிतना கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். சீரும் புலியை பார்த்தேன் சிரிக்கின்ற சிசுவை போலே கோபங்கள் மறந்து சிரிப்பேனே பதறாமல் பூவிழும் குளத்தின் மேலே உருவாகும் வளையல் போலே நான் வாழ்ந்த அதிர்வை கொடுப்பேனே கதறாமல் வாகாய் வாகாய் வாழ்கிறேன் வாகாய் வாகாய் ஆகிறேன். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்குன்னு ஐயம்மா. நம்ம போன ட்ரெக்கிங் ரூட்டு ஃபுல்லாக இப்படி தாங்க இருந்துச்சு, பள்ளமும் மேடுமா. இந்த பிளேஸ்ல இருந்து செருப்பு எடுத்துடணும். ஏன்னா 24 எல்லைசாமி கோவில் இருக்கு. ஸோ அவங்க தெய்வமாக மதிக்கிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து செருப்பு இல்லாமல் வெறும் காலம் நடந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஊர் மக்கள்லாம் குதிரையை தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வெள்ளக்கவி டு கொடைக்கானல் ஏதாச்சும் சாமான் கொண்டு போனாலும், இல்லை கொடைக்கானல் டு வெள்ளக்கவி ஏதாச்சும் கொண்டு வந்தாலும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு குதிரை ஜாமான் எடுத்துகிட்டு போகிறது நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் வந்து நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்த உடனே இந்த இடம் தாங்க வெள்ளக்கவி. நம்ம ஃபைனலி ரீச் ஆயாச்சு வெள்ளக்கவிக்கு. அதாவது இந்த பைப்லைன் தெரியுது பார்த்தீங்களா, கொடைக்கானல்லேருந்து இந்த பைப்லைன் தெரிகிற ரூட்லேயே வந்தாலும் நம்ம வெள்ளக்கவிக்கு வந்துடலாம். இதாங்க வெள்ளக்கவிக்கு வர்ற தண்ணி பைப்லைன். இது தாங்க வெள்ளக்கவி கிராமம். ஸோ இங்கே தான் நம்ம குதிரை, நம்ம கோயிலெலாம் இருக்கிறது பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம வீடுகள் அங்கே இருக்கிறது பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம கேம்பிங் கிட்ட தான் இங்கே வீடு. ஸோ இந்த கிராமத்தில் வசிக்கிறவங்க தான் நம்ம கேம்ப் ஆர்கனைசர்ஸ் கூட ஓல்டு கோடை கேஃபேன்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம அப்படியே கிராமத்தை பார்த்துட்டு நம்ம கேம்புக்கு போகலாம். கிராமத்தை போகிறவங்கள இங்கேயும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு, இங்கே போஸ்ட் ஆஃபீஸ், இது தாங்க அந்த கிராமத்தோட போஸ்ட் ஆஃபீஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஊர் மக்கள்லாம் சும்மா சொல்ல முடியாதுங்க, ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. கிராமமே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். விசிட் பிளேஸ் இன் லைஃப் டைம்னு சொல்லாங்க ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஊரை சுற்றி ஃபுல்லாக எல்லைச்சாமி 24 எல்லைச்சாமி கோயில் சொன்னாங்களே. ஸோ அதுதாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறைய சின்ன எல்லைச்சாமி கோயிலாக இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போது கிராமத்துலேருந்து நம்ம கேம்பிங் போகிற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கிராமத்தோட மெயின் இது பார்த்திங்கன்னா விவசாயம் தாங்க. ஆமாங்க, மலையிலே இவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வர வழியிலே நிறைய இது பார்த்தோம், வாழை இலை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தோம். ட்ரக் பண்ணி ரீச் ஆகிறதுக்கு மத்தியானம் ஆயிடுச்சிங்க. ஆமாங்க, 6 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி வரணும்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்துட்டுருந்தோம். வந்தோடனே நமக்கு செம்ம மீல்ஸ் ஃபுட்டு செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றும் நாங்கள் ஒரு நாக் அவுட் அடித்து நவுத்திட்டோம். ஸோ மீல்ஸ் பாருங்கள், ரசம், ரைஸ், சாம்பார், அந்த பொரியல், ஊறுகாய் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மீல்ஸ் அவங்களே கையால் சமைச்சு இது பண்ணுறாங்க, யாரையும் வச்சு இது பண்ணல. ஸோ அதனால செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து இது தாங்க நம்ம கேம்புக்கு உள்ளே என்ட்ரு ஆகிற இடம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ தாங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே தான் அவங்க இது அவங்க நிலம் தான், அவங்க இங்கே தான் கேம்ப் அமைச்சிருக்காங்க அவங்க. சூப்பர் ஃப்ரெஷ் ஃப்ரம் ட்ரீ.
மீல்ஸ் முடித்தோடனே காஃபி குடித்தோங்க. ஆமாங்க, பிளாக் காஃபி. இது வந்து காஃபி பவுடர் அங்கேயே அவங்க தயாரிக்காங்க. ஸோ அதில் காஃபி போட்டு கொடுத்தாங்க. பிளாக் காஃபி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து அங்கேயே வளர்கிற கொய்யா மரத்தில் இருந்து கொய்யாப்பழம் பறித்து சாப்பிட்டுட்டு செம்ம ஜாலியாக. அதுக்கடுத்து என்னங்க, இந்த நேச்சர் இது தாங்க நம்ம ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு வியூவை என்ஜாய் பண்ணிட்டு அழகாக அன்றைக்கி பொழுது அங்கேயே கழிச்சிட்டு இதாங்க நம்ம கேம்ப்பு. நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரக் பண்ணி வந்த டயர்டில் கொஞ்ச நேரம் கேம்பில் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதாங்க நம்ம இருந்த கேம்ப்பு. கேம்புக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன டென்ட் மாதிரி போட்டு பெட்ஷீட்டு குளிருக்கு அந்த அதெல்லாம் போட்டு அதெல்லாம் சேஃப்டிக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ நம்ம எதுவுமே மேக்ஸிமம் கேரி பண்ணி போகாமல் இருந்தால் நம்ம ஈஸியாக ட்ரக் பண்ணிட்டு வந்துடலாம். அன்றைக்கி பொழுது இப்படி தாங்க கழித்தோம், அப்படி தாங்க போச்சு. நீங்களே பாருங்கள், லைக் ஃப்ளவர்ஸ், அங்கே இருந்த ஃப்ளவர்ஸ், நேச்சர் சவுண்ட்ஸ், புது புது பேர்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டோங்க. ஸோ அது செம்மையாக இருந்துச்சு. அந்த வியூஸ் பார்த்துட்டு ஸோ அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டோம். காற்று வந்து தமிழ் பேசுதே, மழைச்சாரல் வந்ததே, மலரோ. கேம்புக்கு வந்துட்டு கேம்ப் ஃபயர் இல்லைன்னா எப்படி? அதாங்க நம்ம நைட்டு கேம்ப் ஃபயர் வச்சாங்க. ஸோ அந்த குளிருக்கு செம்மையாக இருந்துச்சு. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம். ஸோ சூட்டுக்கு காமிச்சிட்டு அதுக்கடுத்து அங்கேயே ஒரு பார்ட்டி லைட் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ லைட்டெல்லாம் போட்டாங்க. நீங்களே பாருங்கள், நைட்டு அந்த கலரில் எல்இடி லைட்ஸ் போட்டு அது ஒரு ஃபன்னாக அந்த பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம டின்னர் வந்தாச்சுக்க. நைட்டு டின்னரு முட்டை, எக்கு கிரேவி, சப்பாத்தி, அப்புறம் வெஜ் பிரியாணின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு கட்டு கட்டிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ரெஸ்ட்டு தாங்க. எப்படி சாப்பாடு அப்போ பாத்ரூம்ல அப்புறம் நாங்கள் நைட் டின்னர் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் பார்த்தா விடிஞ்சிருச்சு. பார்த்தா சன்ரைஸ் பார்த்தா அது ஒரு மலையில் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சன் கிஸ்ட்டுங்கிற அந்த மொமெண்ட்டோட அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் கொடைக்கானல் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. தம்பி இருக்கியா லாரி போயிடுச்சா? போவோமா? ஏன்னா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா? அங்கே இருந்த இடத்துல பற்றி உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸாக கேட்போம் வாங்க. ஐரவன், இப்போ நீங்கள் வந்து இந்த கேம்ப்பு அதெல்லாம் எப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க தாத்தா? நாங்கள் ஒரு 10 வருஷமாக இந்த கேம்ப்பு சென்டர் அமைச்சிருக்கோம். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே எவ்வளோ பேர் வந்தாங்க? அதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு ட்ராபேக்ஸ் என்னென்ன நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, என்னென்ன சேலஞ்சஸ்லாம்? இல்லை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபாரின், அதாவது வெள்ளைக்காரர்கள் வந்து இங்கே அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக வந்து டென்ட் கேம்ப் நடத்தி அவங்கள அணைச்சி அவங்க வந்து தங்கி போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். அப்புறம் தாத்தா நேற்று சொன்னீங்களா, நம்ம வியூவர்ஸ்க்காண்டி அது சொல்லுங்கள். லைக் கொடைக்கானல் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி இந்த வெள்ளைக்கவி பேர் எப்படி வந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். 400 வருஷத்துக்கு முன்னாடி தோன்ற கிராமம் இது. இந்த கிராமத்தில் முதல்ல வெள்ளைக்காரன் வந்து கொடைக்கானலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே வந்து தங்கினாங்க. அதனால தான் வெள்ளைக்கவினே பேரே வந்தது. ஓகே. அப்புறம் இந்த ஊரை சுற்றி கோயில் இருக்குது. ஆமாம், 24 கோயில் இருக்குது.
அதெல்லாம் எப்படி தாத்தாங்க நீங்களாவே ஃபார்ம் பண்ணீங்களா இல்லை ஆமாம் நாங்களாக வச்சுக்கிட்டேன் சாமி 24 கோயில் 54 நாள் விசேஷம். ஓகே. இந்த ஊருக்கு வரணும்னா ஒரே பாதை நம்ம ட்ரக் பண்ணி தான் வரணும். பண்ணிட்டே வரணும். ஓகே. அப்புறம் இந்த ஊரில் வந்து ஸ்பெஷல் வந்து அந்த இது காஃபி இது நீங்களே சொந்தமாக தான் காஃபி, ஏலம், மிளகு, அவகோடா இதெல்லாம் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கேம்ப்லேயே பார்த்தா நிறைய பழங்கள்லாம் இருந்துச்சு. என்னென்ன பழங்கள் செடியெல்லாம் இருக்குது தாத்தாங்க? அதே அவகோடா, கொய்யா, ஐயா ஆரஞ்சு அழிஞ்சு போச்சு, பாக்கியெல்லாம் இருக்குது. அருணாசி. இப்போ உங்களுக்கு டெய்லி எத்தனை பேர் தாத்தா வர்றாங்க இந்த கேம்புக்கு? வாரத்தில் கூடி ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் இப்படிமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே தாத்தா. நாங்கள் வந்து அந்த வெப்சைட் பார்த்தோம் ஓல்டு கோடை கேஃப், அது இங்கே வர்றதுக்கு அப்புறம் காண்டாக்ட் நம்பர் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். அதை தவிர வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா தாத்தா? வந்தாக்க இங்கே சந்தோஷமாக அமைதியாக இருந்துட்டு மறுநாள் எல்லாம் நடந்து வர்றவங்க மட்டும்தான் இங்கே வந்து நடக்க முடியாது. நடக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வந்து ஹாப்பியாக இருந்துட்டு மறுநாள் பண்ண முடியும். ஓகே. ஆனால் எனக்கு என் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆச்சு. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், சரி ஃபாரஸ்ட் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்பவே சேஃபாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணீங்க. சாப்பாடும் குறைய சொல்ல முடியாது, சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நைட்டு சப்பாத்தி கிரேவி மட்டும் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். பொங்கல் அதெல்லாம் கொடுத்தீங்க, அதுவும் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கிராம மக்கள் அதை பற்றி கொஞ்சம் ஒரு ஃபியூ லைன்ஸ் சொல்லுங்க தாத்தா. கிராமம் எல்லாம் விவசாயத்து குடும்பத்தை சேர்ந்தவர், விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் போகணுன்னா 6 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணிட்டு தான் போயிட்டு திருப்பி வரணும். சரி, ஓகே. நன்றி. தமிழ்நாடு டூரிசம் டைப்பில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. தமிழ்நாடு டூரிசம் டைப்பில் தான் இந்த இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தைரியமாக வரலாம். ஒரே ஒரு இது நல்லா ட்ரக் பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக இங்கே வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சாப்பாடு பற்றியெல்லாம் கவலை இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், சேஃப்டியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் முன்னாடியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நன்றி. மவுண்டன் வியூ. See the mountain view. But